ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி கேரளாவோட செகண்ட் விளாக் தாங்க. இன்றைக்கி பெருசாக சுற்றி பார்க்குறதுல ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி மாலு ஃபார்ம் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தங்கச்சி வீட்டு பக்கமாக சைடில் ரோட் சைடு அப்படியே நடந்து போகலாம் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே வீடுகளே எப்படி இருக்குது, நமக்கு தான் பிளான்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமாச்சு, என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்ட்டு. நான் ரோடை காட்டுறேன்னு நினைக்காதீங்க, வெளியே நின்றுட்டு இருந்தாங்க, தெரியாமல் வீடியோ எடுக்கக்கூடாது இல்லையா, அதனால் கொஞ்சம் தூரம் தழித்து அப்படியே வீடியோ எடுத்திருப்பேன். இங்கே பார்த்திங்கன்னா வீடு தோட்டம் அப்படி தான் இருக்குது. மெயினாக பலாமரம் நிறையா இருக்குங்க. நிறைய மரங்கள் இருந்தது, பலாப்பழம் நிறையா இருக்குது, தென்னை மரம், வயல் இப்படியே தான் இருக்குங்க எல்லாமே. பார்த்தா பச்சை பசுமையாக நல்லா இருக்குது நடந்து போகிறக்கு. நான் இது கிளைமேட் மட்டும் இல்லை, அதான் சூப்பராக வாக்கிங் போகலாம். ஆனால் பார்த்திங்கன்னா வெயில் பட்டை தட்டுதுங்க. நம்ம கோயம்புத்தூர் கிளைமேட் மாதிரிலாம் கிடையாது. 7:30 மணிக்கே பார்த்திங்கன்னா நல்ல வெயில். அப்படியே கொஞ்சம் வேர்க்கவும் ஆரம்பிச்சிருச்சு. பட் அதை பசுமையாக பார்க்கும்போது நல்லா தான் கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பார்த்திங்கன்னா அரிசிலாம் போட்டிருக்காங்க. பழைய வீடு புது வீடு எல்லாம் கலந்து இருக்குது. மெயின் ஒரு இஷ்யூ என்ன சொல்லணும்னு பார்த்தேன்னா, உங்களுக்கு இந்த கேரளாவில் தான் இடம் வாங்கணுன்னா ஒரு சின்ன சஜஷன். நான் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கும்போது கேட்டீங்களே எப்படி இடம் விலை அந்த மாதிரிலாம் நான் இதுவரை கேட்டதில்லை, இந்த தடவை தான் கேட்டிருந்தேன். அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே சென்ட்டு பார்த்திங்கன்னா 50,000 75,000 தாங்க. அதே மாதிரி நம்ம ஊர் கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் வாங்கணும். இப்போ ரெரா சர்டிஃபிகேஷன்லாம் வந்துருச்சு இல்லைங்களா, ரெரா ஒரு 5-6 வருஷமாக இருக்குது. அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறக்கோ நமக்கு ப்ராப்ளம் இல்லாத இடம் கிடைக்கும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாதுங்களாம்மா கேரளாவில். பஞ்சாயத்து அப்ரூவல் இருந்தால் போதுமாட்டிருக்கு. டிடிசிபி அப்ரூவோட ரெரா அதெல்லாம் என்னன்னு கேட்குறாங்க இங்கே. ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் 50,000 அந்த மாதிரி, கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா 50,000 ரூபாய்க்கே கிடைக்குது. கொஞ்சம் மெயின் ரோடாக இருந்தால் 1,75,000 அப்படி இருக்குங்க. இப்போது நீங்கள் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்குறோன்னா மினிமம் 25 சென்ட் அண்ட் எபோவ், ஒரு 40 சென்ட் அந்த மாதிரி வாங்கலாம், 25 சென்ட் வாங்கலாம். இதை தங்கச்சி வீடுங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி என்ன செடி இருக்குதுன்னு அப்படியே காட்டுறேங்க. ஸோ அந்த மாதிரி இடம் வாங்குறதுக்கு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் பார்க்கலாம். இடம் வந்து கம்மி விலைக்கே கிடைக்கும். தங்கச்சி வீட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்குறாங்க. மெயின்டைன் பண்ணுறதுக்கு முடியல, மழை வந்துக்கிட்டே இருக்குதுங்களா, அதனால் கொஞ்சம் கேரளானாவே நமக்கு பாசம் பிடிச்சி தான் இருக்குங்க எப்போவுமே, மழை விழுந்துகிட்டே இருக்கிறனால. என் பொண்ணுங்க, அப்புறம் என் தங்கச்சி பொண்ணுக்கு வெக்கமாக இருக்குன்னு வரலன்னு சொல்லிடுச்சு. ஸோ அதனால் அது வீடியோ எடுக்கலிங்க. நிறைய செடி இருக்குதுங்க. என்னென்னு சொல்ல முடியல, வரிசையில் அப்படியே காட்டிடுறேன். ஆனால் நிறைய கொஞ்சம் நம்ம கோயம்புத்தூர் இல்லாத செடியெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இங்கே வச்சுருக்குறாங்க. நான் எடுக்கலான்னு பார்த்தேன், சரி எல்லாம் நின்றுருந்தாலும் எடுக்கல, சரி கேட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. பூலாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் போனால் எடுத்துகிட்டு வரணுங்க. இது பர்பிள் கலரில் இருந்ததுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா அமர் லில்லி, அப்புறம் ரோஸு, அடினியம் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இந்த ரோஸ் கலர் பார்த்திங்கன்னா அது நாட் ரோஸ் தான், நல்லா இருந்தது. இது புது ஒரு வெரைட்டி பர்பிள் கலர் ரோஸ் தான், கோயம்புத்தூரில் தான் வாங்கிட்டு வந்தாங்க இதுவும். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க. பின்னாடி காய்கறி தோட்டம்லாம் போட்டிருக்காங்க. இது மேலே போகிறக்கு ஸ்டெப்ஸுங்க, நான் மேலே கம்ப்ளீட் பண்ணல. அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி வந்து இது வந்து பால்சம் சொல்கிறாங்களே அந்த பிளான்ட்டு. பலாமரம் இருக்குது, பட் கவர்மெண்ட்டோட பலாமரங்க, அது அவங்க தான் எடுத்துப்பாங்க, நாம் எடுக்க முடியாது. வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் அங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்குது. ஏன்னா இங்கே மாதிரிலாம் குப்பையெல்லாம் இங்கே கொட்டுறது அலோடு இல்லைங்க. அவங்கவுங்க வீட்டில் தீ வச்சு எரிச்சிடுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த குப்பை அந்த ஸ்மெல் அதெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லாயிருக்கு. என்ன மழை விழுந்துகிட்டே இருக்கிறனால எல்லாம் பாசம் பிடிச்சி போயிருக்கும், அது மட்டும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பாம்பும் நிறையா வருங்க அந்த ஏரியாவில். தோட்டமாக இருக்கிறனால சொல்ல வேண்டியதே இல்லை, நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அப்படியே நாங்கள் சும்மா ஒரு வாக்கிங் போயிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தோம். ஆப்போசிட் பார்த்திங்கன்னா தண்ணி ஓடுதுங்க. அந்த பக்கம் நாங்கள் போய் காட்டலை. மழை காலத்தில் பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி போகும். மெயின் ரோடுங்களா, அதனால் வண்டி சத்தம் பயங்கரமாக இருக்கும். அந்த பக்கம் போனால் அது டோட்டலாகவே எஃபெக்ட் மாறிடுங்க. வீட்டுக்கு பின்னாடி இருந்து பார்த்தோன்னா இந்த ஏரியாவை இப்படின்னு மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வேறு வீடியோவில் கார்டன் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.